எண்ணம் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து அதில் போஸ்ட் போட்டு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொண்டு போயிட்டுருப்பீங்க. திடீர்னுட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் பேஜ் வந்து அங்கே இல்லாமல் போயிடும். காரணம் என்ன, நீங்கள் வந்து நம்ம பேஜ் வந்து டெலீட் ஆகிட்டா இல்லை என்ன ஆச்சு நீங்கள் வந்து தெரியாமல் பல டென்ஷனில் இருப்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பண்ண ஒரு சில மிஸ்டேக்னால உங்கள் பேஜ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அன்பப்ளிஷாக இருக்கும், அவ்வளோதான். அதை வந்து எப்படி விசிபிள் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ரன் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.R. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட எல்லா மொபைலுமே ஃபேஸ்புக் ஆப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் வந்து ஃபேஸ்புக் ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் வழியோ இல்லை சிஸ்டம் வழியாக போகிறத விட நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆப் வழியாக போனால் நமக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வேலை வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்கும். அதில் போய்ட்டு லோட் ஆகிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான். அதில் தேவையில்லாத ஆப்ஷன் நிறைய காமிக்கும். ஸோ நான் வந்து ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண என்னோடய ஃபேஸ்புக் ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரைட் சைடில் 3 லைன் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களோட ஃபேஸ்புக் பேஜஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். நம்மளோட 2 பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து நம்ம சேனலோட ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன் பேஜே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட பேஜ். நம்ம இதுக்கு வந்து 12K ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேலே வந்து ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து கீழே இருக்குது பாருங்கள், ஓவர்வியூ, ரிசோர்ஸ் டூல்ஸு அந்த மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து சும்மா அப்படியே வந்து நீங்கள் வந்து சைடில் லெஃப்ட்டில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் மோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மோரில் வந்து கீழே வாங்க, கீழே இருக்குது செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணவர் நீங்கள் வந்து மேலே ஜெனரல் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வந்துருச்சு. இதில் தான் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், இதோ இருக்குது பாருங்கள். பேஜ் விசிபிலிட்டின்னு கொடுத்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பப்ளிஷ் அன்பப்ளிஷ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான், இதில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து பப்ளிஷில் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களோட நண்பர்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லலாம், நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வந்து நான் ரன் பண்ணுறேன், இப்படி என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் வந்து நெட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க வந்து சர்ச் பண்ணால் பப்ளிஷ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து 2-3 குரூப்புக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணாலும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தவறுதலாக நீங்கள் உங்கள் சைடில் மிஸ்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து இவங்க வந்து ஏதோ வந்து இல்லீகலாக நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து பேஜை வந்து டெலீட் பண்ணாமல் ஒன்றுனா அன்பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து இப்படி கிளிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மேலே இருக்கிற டிக்கர் இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, என்னடா இது செட்டிங்ஸில் வந்து நான் பேஜஸ் காமிக்குது, பட் சர்ச் பண்ணால் மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு பல பேர் பல கன்ஃபியூஷன் இருக்காங்க. சொல்லப்போனால் சில வந்து ஃபேஸ்புக் பேஜ் திறந்து அதெல்லாம் ஏன் பண்ணுறவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போது ஒரு நண்பர் கூட திறந்து என்னோட வாட்ஸ்அப்பில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் வந்து இப்போ அர்ஜென்ட்டாக பண்ணேன். ஏன்னா வந்து அவங்க பண்ணால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ வந்து இதில் நீங்கள் அன்பப்ளிஷன் இருக்கிறதா நீங்கள் வந்து பப்ளிக் அதாவது அன்பப்ளிஷன் இருக்கிறது நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் பேக் வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஜஸ் வந்து அது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நீங்கள் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம நண்பர்கள் வந்து சர்ச் பண்ணால் போதும், உங்களோட பேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடும். ஸோ இது அன்பப்ளிஷாக இருந்தனால தான் உங்களோட பேஜஸ் வந்து அந்த ரிசல்ட்டில் சர்ச் ரிசல்ட்டாக அவங்க காமிக்காமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதாது, பல நண்பர்களுக்கும் தெரியணும்னா இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் நம்ம சேனல் தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.R. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.